வணக்கம், இது கோவின் ப்ளூ டேரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவீர்களா, இணைவோமா அப்படிங்கிறது தான். 1, 2, 3 செய்திகள் இருக்கிறாங்க. உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான செய்தி எது என்பதை தேர்ந்தெடுங்க. ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள், பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவீர்களா அப்படிங்கிறதுல இங்கே ஸ்தா வந்திருக்கு. அப்போ ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிறீங்க, ஏதேனும் மனக்கசப்புகள் இருந்திருக்கும், அதிலிருந்து குணம் அடையணும், மனசு லேசாக இருக்கணும், அது ஒரு செய்தி. இரண்டாவது, இணைவீர்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக இணைவீர்கள். இருவருமே விருப்பப்படுறீங்க, ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கீங்க, நான் உன்னை சந்திக்கணும் அப்படிங்கிறது நீங்களும் ஆசைப்படுறது போல உங்களுடைய நபரும் இங்கே அதை ஆசைப்படுறதாக சொல்கிறாங்க. இரண்டாவது செய்தி, பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவீர்களா அப்படிங்கிறதுல இங்க சூரியனே வந்திருக்கிறாங்க. சூரியன் அப்படிங்கிறது எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் நேர்மறையாக இருக்கும். அதே தான். அப்ப நீங்கள் இருவரும் இணைவீர்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இணைந்த பிறகு இது ரொம்ப ஒரு அழகான ஒரு உறவாக, நேர்மறையான ஒரு பாசிட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவே இது அமையும். மூன்றாவது செய்தி, பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவீர்களா அப்படிங்கிறதுல 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இருவருமே விருப்பம் இல்லை, பிரிஞ்சிட்டோம் அதுவே போதும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்னன்னா, ஒருத்தர் விருப்பப்பட்டாலும் இன்னொருத்தவங்களுக்கு உறவை பற்றியே நான் யோசிக்க விருப்பம் இல்லை, இணையணும் அப்படிங்கிற ஒரு யோசனையும் இல்லை. ஐம் ஜஸ்ட் சிம்பிளி போர்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். உறவுனாலே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு அதை பற்றி பேசவும் விருப்பம் இல்லை, யோசிக்கிறதுக்கும் டைம் இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ இணைவீர்களா அப்படிங்கிறதுல 4 ஆஃப் கப்ஸ், ஒருத்தவங்க விருப்பப்படுறதாகவும் இன்னொருத்தவங்களுக்கு விருப்பமே இல்லை, அல்லது இருவருமே விருப்பம் இல்லை அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள்.